வணக்கம். தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில். தென்கொரியாவில் அதிபர் ஜின்பிங்குடனான சந்திப்பிற்கு பிறகு சீன பொருட்கள் மீதான வரியை 10% குறைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். அதிபர் ஜின்பிங் நாட்டின் சக்தி வாய்ந்த தலைவர் என கூறிய ட்ரம்ப் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சீனா செல்ல இருப்பதாகவும் விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பீகார் தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்காக காங்கிரஸ் ஆர்ஜேடி தலைவர்கள் சாத் பூஜையை அவமதிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமரின் சாத் பூஜை ஒரு நாடகம் என காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி தலைவர்கள் கூறியதை பீகார் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் எனவும் பயணத்தின் போது சாத் பாடல்களை கேட்டு மகிழ்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை எதிர்கொள்ளும் தைரியம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இல்லை என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர் அம்பேத்கர் வடிவமைத்த அரசியலமைப்பை அளிக்க தேசிய ஜனநாயக கூட்டணியும் பிரதமரும் தீவிரமாக உள்ளனர் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். துரோகத்தை வீழ்த்துவதற்கு ஓபிஎஸும் செங்கோட்டையனும் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். அனைவரும் தேர்தலில் ஒன்றாக இணைந்து பணியாற்ற இருப்பதாக தெரிவித்த அவர் சசிகலாவும் இந்த கூட்டணியில் உறுதியாக இணைகிறார் எனவும் தெரிவித்துள்ளார். ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், தினகரன் ஆகிய மூவரும் திமுகவின் பி டீமாக செயல்படுகிறார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். துரோகிகளால் தான் 2021 அதிமுகவால் ஆட்சிக்கு வர முடியவில்லை என கூறிய அவர் செங்கோட்டையனை கட்சியில் இருந்து நீக்குவதில் எந்த தயக்கமும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நவம்பர் 4 வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் வங்கக்கடலில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். நடிகர் சியான் விக்ரம் நடிப்பில் உருவாகவிருக்கும் புதிய திரைப்படம் குறித்த அறிவிப்பை தயாரிப்பு நிறுவனம் இன்று வெளியிட்டுள்ளது. அறிமுக இயக்குனர் போடி ராஜ்குமார் இயக்கத்தில் விக்ரமின் 63வது படமாக உருவாகவிருக்கும் இந்த படத்தை சாந்தி டாக்கீஸ் தயாரிக்கிறது. மகளிர் உலகக்கோப்பை தொடரில் நாக் அவுட் போட்டிகளில் அதிவேகமாக சதமடித்த வீராங்கனை என்ற சாதனையை ஆஸ்திரேலிய வீராங்கனை ஃபோபி லிச்ஃபீல்ட் படைத்துள்ளார். 77 பந்துகளில் 100 ரன்களை குவித்த அவர் 119 ரன்களில் அவுட் ஆனது குறிப்பிடத்தக்கது. தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.